நியூஸ் 7 தமிழில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை அளிக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா மற்றும் கோபாலகிருஷ்ணன். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இயற்கை இன்னல்களான வெள்ளம், புயல், வறட்சி ஆகியவற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற தமிழக அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். 140 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் இதுபோன்ற குறைந்த மழை அளவை சந்தித்தது இல்லை எனவும் இதன் மூலம் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்குவது குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் 32,30,091 விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரணம் வழங்க 2247 கோடி ரூபாயை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. நெற்பயிர்கள் மற்றும் பாசன பயிர்களுக்கு ஏக்கருக்கு 5,465 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3,000 ரூபாயும் வழங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 7,287 ரூபாயும், பட்டுப்புழு வளர்ப்பிற்கு ஏக்கருக்கு 2,248 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதைத் தவிர பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு பயிருக்கு ஏற்றவாறு ஏக்கருக்கு 4,800 ரூபாய் முதல் 69,000 ரூபாய் வரை காப்பீட்டு ஈட்டுத் தொகை பெற இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசு அறிவித்துள்ள வறட்சி நிவாரண நிதி யானை பசிக்கு அளிக்கப்பட்ட சோளப்பூரி போன்றது என டெல்டா மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசிடம் கேட்டு கூடுதல் நிதி பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு எவ்வளவு வழங்கப்படும் என்கின்ற ஒரு தெளிவான புள்ளிவிவரங்களாக இது இல்லை. உடனடியாக மத்திய அரசிடமிருந்து கேட்டு நிதியை பெற்று உடனடியாக வழங்க வேண்டும். உரிய காலத்தில் விவசாயிகளுக்கு இது கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த தொகையை ஒதுக்கியோ அறிவித்தோ எந்தவித பலனும் இருக்காது. உடனடியாக அதற்கென்று சிறப்பு நிதியை ஒதுக்கி விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற வகையில் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். வெறும் அறிவிப்புகள் எந்த விதத்திலையும் விவசாயத்தையோ விவசாயிகளையோ பாதுகாக்காது என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள நிவாரண நிதியால் எந்தவித பயனும் ஏற்பட்டு போவதில்லை எனவும் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இந்த 2247 கோடி எக்காரணத்தை முன்னிட்டும் போதாது. அது அனைத்து பயிருக்கும் சொல்றாங்க. மத்திய அரசுகிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டு கூடுதலாக வாங்கி நிவாரணத்தை வழங்கணும். இது நீண்ட கால பயிரா எல்லா பயிருக்கும் பத்தாது. கூடுமான அளவு பத்தாது நிச்சயமா. அவங்க கொடுக்குற 2247 கோடி எங்களுக்கு எப்படி விவசாயத்துக்கு பத்துவது? மானாவாரி பயிருக்கு அனைத்தும் சேர்த்து சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குறத பார்த்தீங்கன்னா மாவுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வருமா தெரியல. அதை கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதை உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசிட்ட வலியுறுத்தி எங்களுக்கு கடனை வாங்கி உடனடியாக கொடுக்கணும். தமிழக சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் தனபால் நடந்து கொண்ட விதம் தங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை எனவும், எனவே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளரிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார். 18ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தில் சபாநாயகர் நடந்து கொண்ட முறை, உள்நோக்கத்தோடு அவர் நடந்து கொண்ட அந்த அடிப்படையில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் மீது நாங்கள் கொண்டு வர அதற்கு உரிய வகையில் கடிதத்தை பேரவையினுடைய செயலாளரிடத்திலும் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலும் தந்திருக்கிறோம். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு நாளைய தினம் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் ஸ்டாலின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி பொறுப்பில் உள்ள நீதிபதி குலுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை பட்டியலில்லாத காரணத்தால் நாளைய தினம் முதல் வழக்காக விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்தார். முன்னதாக இந்த வழக்கில் ஆஜரான ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர் சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளில் சபாநாயகர் தனபால் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் ஆகியோர் திருத்தம் செய்வதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினை இன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி நேற்று அறிவித்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்படவில்லை என்ற காரணத்தினால் மூத்த வழக்கறிஞர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள்
இந்த வழக்கினை இன்றே விசாரணைக்கு எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை விடுத்ததின் அடிப்படையில் இந்த வழக்கு நாளை முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சபாநாயகர் தனபால் தனது பொறுப்பில் இருந்து தவறிவிட்டதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்து மனநிலையை மாற்றி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியுள்ளதாகவும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த நலன் கருதி மேதக ஆளுநர் அவர்கள் கடந்த 18ஆம் தேதியன்று பழனிசாமி அவருடைய அரசின் மீது நடைபெற்ற ஜனநாயக விரோத சட்டவிரோத வாக்கெடுப்பு தீர்மானத்தை முற்றாக நிராகரித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி தமிழகம் எங்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக 100 இடங்களில் உண்ணாவிரதம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். சபாநாயகரின் செயலை கண்டித்து வரும் 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். முதலமைச்சராக நினைக்கும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினின் எண்ணம் என்றைக்கும் ஈடேறாது என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் இன்று பொள்ளாச்சியில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக உட்கட்சி விவகாரத்தில் அதிமுக எப்போதுமே தலையிடுவது இல்லை என குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்கு ஏற்பட்ட சில சோதனை காலகட்டத்தில் திமுக ஏன் தலையிடுகிறது என கேள்வி எழுப்பிய அவர் திமுக எப்போதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சி என்றும் குறிப்பிட்டார். அதிமுக அரசில் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உள்ள நிலையில் திமுகவில் ஸ்டாலின் இன்னும் முதல்வராக முடியவில்லை என்றும் அது என்றைக்கும் நடக்காது என குறிப்பிட்டார். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, இந்த கட்சியில சாதாரண டீ கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர முடிந்தது. இந்த கட்சியில் சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடிஞ்சது. ஆனால் திமுக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினால முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவே முடியல. இனி அது என்னைக்கு நடக்காது. அம்மா திட்டங்கள் என்ற பெயரை அரசு திட்டம் என பெயர் மாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களை ஆட்சி செய்யும் அரசு அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு என்றும் ஆட்சியாளர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம் போன்ற திட்டங்களின் பெயர்களை அரசின் பெயர்களில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள ராமதாஸ் அரசியல் சட்டப்படி ஆட்சி நடத்த முதல்வரை ஆளுநர் அறிவுறுத்துவது அவசியம் எனவும் கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் நலத்திட்டங்களை தமிழக அரசு வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக வழக்கறிஞர்களுக்கான சமூக நீதி பேரவை என்ற அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்துள்ள மனுவில் ஊழல் வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் பெயரில் அரசு நலத்திட்டங்களை அறிவிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தை ஆட்சி செய்யும் அதிமுக அரசு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் நலத்திட்டங்களை அறிவிக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தண்டனை பெற்ற குற்றவாளியினுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள். தண்டனை பெற்ற குற்றவாளியினுடைய அரசாக இது செயல்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் அமர்வில் நான் இன்றைக்கு முறையிட்டேன். என்னுடைய வாதத்தை, என்னுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம், உங்களுடைய மனுவை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை அகற்ற தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 17 மற்றும் 19 தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பாணை வெளியிட்டது. ஆனால் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் தேர்தல் ஆணைய அறிவிப்பாணை ரத்து செய்தார். இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நீதிபதி நூட்டி மோகன்ராவ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் உத்தேச தேதியை தெரிவிக்காமல் சரியான தேதியை அறிவிக்க வேண்டுமென கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஏப்ரலில் அவங்க எலெக்ஷன் நடத்தலான்ற மாதிரி நாங்கள் வாதம் வைத்தோம். நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு மே 14க்குள் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார். அவர் அந்த உத்தரவு போட்டதுனால மே 14க்குள்ள எலெக்ஷன் நடத்தி முடிக்கணுன்ற உத்தரவு போட்டதுனால எப்படியும் ஏப்ரல் மாதத்தில் மிட் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண வேண்டிய நேரிடும். ஆனால் ஏப்ரல் மாதம் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டதுடன் பிரதான வழக்கை மார்ச் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவை தமிழக சிறைக்கு மாற்றுவதற்கு உச்சநீதிமன்ற ஒப்புதல் தேவை என கர்நாடக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியா டெல்லியில் நியூஸ் 7 தமிழிடம் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க சட்டத்தில் இடம் இல்லை எனவும் சீராய்வு மனு தாக்கல் செய்தாலும் தண்டனை குறையாது எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் நிகழ்த்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஆச்சாரியா நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இந்த வழக்கு தொடர்பாகவும் அந்த வழக்கிற்கு பிறகு நிலவக்கூடிய சூழ்நிலை தொடர்பாகவும் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், நவ் Shashikala in Parapanagara jail in Bangalore. Now she apply her to change Chennai from Bangalore prison. Is it possible there? What are the legal difficulties in this case? According to me, this entire case is different from other cases because the Supreme Court, by an order, directed the case to be transferred from Tamil Nadu to Karnataka, and their application that it should be reviewed and all that was rejected, and final judgment is given by the court at Bangalore, and the Supreme Court has specifically directed her to forthwith surrender before the court at Bangalore. So she is in jail. In the normal course, she has to undergo sentence in Karnataka. But if for any reason there should be any transfer, according to me, that can be done only under the orders of the Supreme Court, not otherwise. Sir, in DA case judgment against they gone for review, there is any possibility to get some remedies for them? You see, this is a judgment delivered after 8 months of deliberation by the court, and review petition is generally entertained only if there is any error apparent on the face of the record. In this case, there is no such error apparent on the face of the record. So according to me, there is absolutely no scope for any interference in review. தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவும் தங்களுக்கே உள்ளது என்று OPS ஆதரவாளரும் மேட்டூர் தொகுதி எம்எல்ஏவுமான செம்மலை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ செம்மலை இன்று தமது தொகுதிக்கு சென்றார். அவருக்கு செல்லும் வழியில் ஓமலூர் பகுதிவாசிகள் பட்டாசுகள் வெடித்தும் தோளில் சுமந்தபடியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செம்மலை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்ததாகவும் மக்களின் மனதில் தாங்கள்தான் ஆட்சி செய்வதாகவும் கூறினார். சட்டமன்றத்தில் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்று சொன்னாலும் மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில்
இருக்கிற பினாமி ஆட்சியை, குடும்ப ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை. எனவே மீண்டும் தமிழகத்தில் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது. இதனிடையே முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்களை கண்டித்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டமும் சில தொகுதிகளில் எம்எல்ஏக்களுக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதி எம்எல்ஏ கலைச்செல்வன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்ததை கண்டித்து எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்ததால் தனக்கு மிரட்டல் வந்து கொண்டிருப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததால் தொகுதி மக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது எனவும், ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் புகார் அளித்தார். நாட்களாக நாங்கள் எங்கள் தொகுதி மக்களை போய் சந்திச்சு தான் இருக்கோம். எங்கள் தொகுதி மக்கள் அனைவரும் எங்களுக்கு முழு ஆதரவு தான் கொடுக்காங்க, எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. தமிழக அரசு எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், அதனால் எங்கள் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக மக்கள் மத்தியில் எந்தவித எதிர்ப்பும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் நாங்கள் சட்டமன்ற அலுவலக மக்கள் அவங்க குறைகளெல்லாம் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் குறைகளை சரி அவங்களுக்கு நாங்கள் விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என்று நான் கூறுகின்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்து தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் இருந்து ரயில் மூலம் தஞ்சைக்கு வந்த எம்எல்ஏ ரங்கசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் சிலர் ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் என கூறினார். புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே நடைபெறுகின்ற இயக்கம், செயல்படுகின்ற இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கட்டி காத்து அந்த ஆட்சியை யாரும் கவிழ்த்து விட முடியாது, அந்த ஆட்சியை நிராகரித்து விட முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். மேலும் சசிகலா தலைமையிலான அதிமுக கட்டுக்கோப்புடன் உள்ளதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் அடுத்தடுத்து 3 யானைகள் இறந்த சம்பவம் வனத்துறையினர் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பருவமழையின்றி கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு வனப்பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது. மசனக்குடி வனப்பகுதியில் பிறந்து 5 மாதங்களே ஆன ஓர் ஆண் யானைக்குட்டி நெலாக்கோட்டை வனப்பகுதியில் இறந்து சில மாதங்களே ஆன ஒரு யானையின் எலும்புக்கூடும் கண்டறியப்பட்டதாக வனத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றை முதுமலை புலிகள் காப்பக கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் கோவை மண்டல கால்நடை மருத்துவர்கள் மனோகரன் ஆகியோர் பிரேத பரிசோதனை செய்ததில் வறட்சி மற்றும் வயது காரணமாக உயிரிழந்தது தெரியவந்தது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் தற்போது மழையின்மை காரணமாக வறட்சி நிலவுகிறது. இந்த வறட்சியின் காரணமாக வன உயிரினங்கள் சில இடம்பெயர்ந்து செல்கிறது. சில வன உயிரினங்கள் இந்த பகுதியிலேயே சுற்றித் திரிகிறது. அந்த வன உயிரினங்களுக்காக தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் பொருட்டு நாங்கள் ஆங்காங்கே தொட்டிகள் அமைத்து டிராக்டர் மூலம் தண்ணீர் ஊற்றி வருகிறோம். இருப்பினும் உணவு பற்றாக்குறை தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. அந்த சூழ்நிலையின் காரணமாகவா இல்லை மற்ற காரணங்களுக்காக என்று தெரியவில்லை. இன்று காலையில் ஒரு பெண் யானை ஒன்று கர்நாடகா தமிழ்நாடு எல்லை ஓரத்தில் இறந்து கிடந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் காணலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது. வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஏமாற்றாதே
விவசாயிகளை ஏமாறும் வரை விடமாட்டோம். இழப்பீடு தொகை வழங்கும் வரை பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரின் நீதிமன்ற காவலை வரும் மார்ச் 3ஆம் தேதி வரை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்ததை அடுத்து 10 மீனவர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தமிழக மீனவர்கள் 10 பேரும் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்களின் விடுதலையை எதிர்நோக்கி காத்திருந்த அவர்களின் உறவினர்கள் சிறை காவல் நீட்டிக்கப்பட்டதால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. மத்திய மாநில அரசுகள் மீனவர்களுடைய பிரச்சனையில தலையிடுவதே கிடையாது. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பகுதியில் குறிப்பாக பாக் ஜலசந்திக்குள்ள மீன்பிடி தொழிலே கேள்விக்குறியாக இன்னைக்கு மாறி இருக்கு. எனவே தயவு செய்து மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய நமது மீனவர்களையும் அதுபோல அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான ஒரு முறையான நடவடிக்கையை செய்யணும். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தர்மபுரி இளவரசர் மரணம் தற்கொலைதான் என சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்ததை தொடர்ந்து வழக்கை முடித்து வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தருமபுரியைச் சேர்ந்த இளவரசன் கடந்த 2012ஆம் ஆண்டு செல்லக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை கலப்பு திருமணம் செய்தார். இதற்கு திவ்யாவின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி ரயில் தண்டவாளம் அருகே இளவரசன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக இளவரசனின் தந்தை இளங்கோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இளவரசனின் மரணம் தற்கொலைதான் என சிபிசிஐடி இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தது. காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தர்மபுரியைச் சேர்ந்த இளவரசனின் மரணம் குறித்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார் இளவரசன் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் குடும்ப அட்டை வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்துள்ளார்.
சென்னையில் இன்று நடைபெற்ற உணவுத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காமராஜ், இதுவரை 5,65,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் ஆதார் விவரங்களை இணைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். இது மொத்த குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களின் எண்ணிக்கையில் 80% என்றும் அமைச்சர் காமராஜ் கூறினார். இதுவரை 5,41,000 போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். IPL பஞ்சாப் அணிக்காக 3 கோடி ரூபாய்க்கு சேலத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் விளையாட்டில் சாதிக்க தடையில்லை என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழும் நடராஜன் தனது கிரிக்கெட் பயணம் குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாசுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த மிக சிறிய கிராமத்தைச் சேர்ந்த மாணவனான நட்ராஜ் தற்போது IPL போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக சொல்ல போனால் சேலம் மாவட்டத்தில் தற்போது விளையாட்டுத்துறையில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் தொடர்ந்து சாதனை பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக அதாவது ஓம்லூர் தீவட்டிப்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் சாதனை படி, இதனைத் தொடர்ந்து தற்போது மற்றொரு மாணவனாக சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த நட்ராஜன் தற்போது IPL போட்டியில் 3 கோடி ரூபாய்க்கு இளம் எடுத்துள்ளார்கள். தொடர்ந்து ஏழை நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நட்ராஜன் அவர்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் வீட்டில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நட்ராஜ் என்னோட இணைச்சிக்க அவர்கிட்ட பேசலாம். தம்பி வணக்கம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இந்த அளவு கிராமத்திலேருந்து தற்போது IPL போட்டி தேர்வாயிருக்கீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி, எந்த சிரமங்கள் சந்திச்சு வந்தீங்க நீங்கள்? இங்கே பார்த்தீங்களா, கிராமத்தில் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் எதுவும் கிடையாது, ப்ராக்டிஸில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா, இங்கே நான் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ 2010 வரைக்கும் டென்னிஸ் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து டென்னிஸ் பால் நல்லா ஆடுறதை பார்த்துட்டு அண்ணா ஜெயபிரகாஷ் அவர் கூட பிறந்தவர் அதெல்லாம் இல்லை, டென்னிஸ் பாலில் ஃப்ரெண்டு. அவர் மூலிமா சென்னையில் BSNLனு ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணேன். ஸோ அது படிப்படியாக முன்னேறி அதில் நல்லா பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் 2014 2015 ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டெபு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்களா ரொம்ப அந்த வருஷம் பெங்கால் மேட்ச் டெபு பண்ணேன். ஸோ அந்த வருஷம் எனக்கு ரொம்ப சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வருஷம் 2015 ஃபுல்லாக ஆடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னு தெரியல, லைஃபே முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், லைஃப் கரியர் முடிஞ்சுது. ஏன்னா இது விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா ஸ்டடீஸ்லேயே அவனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ தான் அண்ணா ஜெயபிரகாஷ், அப்புறம் கோச்சஸ்ஸு, ஸோ இன்னும் டீம்மேட்ஸு எல்லோரும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், மறுபடியும் கம்பேக் ஆகலாம். ஏன்னா நிறைய பிளேயர் இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட சஸ்பெக்ட் ஆக்ஷன்லேருந்து மறுபடியும் கம்பேக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊக்குவிச்சாங்க. அந்த மாதிரி பார்த்திங்களா, ஒரு வருஷமாக TNCயில் சுனில் சுப்ரமணியம் சார் அவர் தான் ஒர்க் பண்ணார். ஏன்னா அங்கே அகாடமிலேருந்து தான் நான் அந்த கரெக்ஷன் கிளியர் பண்ணேன். ஸோ 2016 நான் கரெக்ஷன் கிளியர் பண்ணேன். அந்த வருஷம்தான் ஆகஸ்ட்டில் TNPLனு ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடந்தது. அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த வருஷம். அதனால தான் நான் ரஞ்சி ட்ராஃபி ஆடினேன், ஃபுல் சீசன் ஆடிட்டேன். TNPL நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக TNC தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் TNPLக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பஞ்சாப் அணிகளுக்கு தேர்வு செய்வீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்களா, நான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ IPL ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த டீம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனி டீம் எதுனாலும் ஓகே அந்த மாதிரி கான்செப்டில் இருந்தேன். பட் எடுத்தால் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த பிக் பண்ணுறது நான் பார்த்தேன் லைவாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யாருமே பண்ணல, ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பிக் பண்ண ஆரம்பித்தாங்க, போய்கிட்டே இருந்தது. எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருந்துச்சு, ரொம்ப லாங். ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தோட அதிகமாக போயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்காக அந்த டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப் ரொம்ப நம்பிக்கையாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். குறிப்பிட்ட டைம் இந்த ஷார்ட் பீரியடில் நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே TNPL காட்டுனதோட அதிகமாக அங்கே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட துவங்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணிக்கடவு பகுதியில் பல மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணிக்கடவு பகுதிக்கு பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அணிக்கடவு பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர்.
இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருவேறு இடங்களில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணப்பாறையை அடுத்த தொட்டியப்பட்டி ஊராட்சியில் கடந்த 3 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் காவல்காரன்பட்டியிலும் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் கொடுத்த உறுதிமொழியை தொடர்ந்து 2 இடங்களிலும் நடந்த மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ஓய்வூதிய பலன்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் திருநெல்வேலியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு கால பலன்களான வருங்கால வைப்பு நிதி, விடுப்பு சம்பளம், ஓய்வு கால சேம நல நிதி உள்ளிட்டவை என 1600 கோடி ரூபாய்க்கான பண பலன்களை கடந்த 5 ஆண்டுகளாக அரசு வழங்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மை காலமாக ஓய்வூதியம் சரியான தேதியில் வழங்காமல் தவணை முறையில் காலதாமதமாக வழங்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ புதுசா ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்தந்த தொழிலாளிக்கு ஒரு பேப்பரை கொடுத்து உனக்கு 18% வட்டியோட தாரன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட எல்லாரையும் ஏமாற்ற அளவுக்கு இந்த கழகங்கள் நிற்கிறது. இதனால் நாங்கள் அடுத்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி பென்ஷன் முழுமையாக வரும் வரை, எங்கள் நிலுவைகள் வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை, காத்திருக்கும் போராட்டத்தை விடுவதில்லை. இது தொடரும். பண பலன்களை அரசு முறையாக வழங்கவில்லை என்றால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தாமதித்து வரும் மத்திய அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தந்தை பெரியார் திராவிட கழகம் அறிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என காவிரி நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். விளைநிலங்கள் விளைச்சல் இல்லாமல் பாலைவனமாக மாறப்போகின்றது. இதெல்லாம் தெரிந்தும் மோடி கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் துணை போகின்றார். ஆகவே அவருடைய துரோகத்தை கண்டித்து மோடி வருகின்ற 24ஆம் தேதி கோவைக்கு வரக்கூடிய மோடிக்கு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். தமிழர்களுக்கு எதிரான நிலையை கண்டித்து வரும் 24ஆம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளதாகவும் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இத்துடன் இன்று செய்திகள் நிறைவுற்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.